Hey everyone, welcome back to our channel all about BA. This is the fourth video in Azure Tamil playlist. இதில் நம்ம இன்டிகிரேஷன் ரன்டைம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம காப்பி ஆக்டிவிட்டிக்கும் டேட்டா ஃப்ளோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி டேட்டா மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா இன்டிகிரேஷன் ரன்டைம் தேவை. இன்டிகிரேஷன் ரன்டைம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. அப்படின்னா என்ன இன்டிகிரேஷன் ரன்டைம்னா என்ன, பேசிக்கலி எத்தனை டைப் இருக்குது, எந்த டைப்பை எப்போ யூஸ் பண்ணணும், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, in order to clear the interviews as well as to work in Azure. ஓகேவா, இன்டிகிரேஷன் ரன் டைம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஒரு கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேர்மெலாம் நினைக்க வேணாம். ஒரு பிளேஸ் டு எக்ஸிக்யூட் அவர் டேட்டா மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா, நான் ஒரு காப்பி ஆக்டிவிட்டியை ரன் பண்ணுறனாலோ இல்லை ஒரு டேட்டா ஃப்ளோவை ரன் பண்ணுறனாலோ இன்டர்னலாக அதுக்கு ஒரு ரன் டைம், இன்டிகிரேஷன் ரன் டைம் தேவை. அதில் தான் போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாம். ஓகேவா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரன் டைம் இருக்குது அப்படின்னா Azure இன்டகிரேஷன் ரன் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் செல்ஃப் ஹோஸ்டட் இன்டகிரேஷன் ரன் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் SSIS இன்டகிரேஷன் ரன் டைம் இருக்குது. இப்போ Azure இன்டகிரேஷன் ரன் டைம்ங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம வந்துட்டு Azure என்வாயர்மெண்ட்லேயே நம்ம டேட்டா மூவ்மெண்ட் பண்ணுறோன்னா வித்தின் Azure என்வாயர்மெண்ட், if you are going to do anything, data movement அப்படி இல்லைன்னா டேட்டா பிரிக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதோ இந்த மாதிரி காப்பி ஆக்டிவிட்டியோ ஏதாவது வித்தின் த Azure என்வாயர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா Azure இன்டகிரேஷன் ரன் டைம் தேவை. இல்லை நான் வந்துட்டு அவுட் சைட் Azure என்வாயர்மெண்ட் போக போகிறேன். அவுட் சைட் Azure என்வாயர்மெண்ட்னா ஆன்-ப்ரெம் Oracle சர்வர் இல்லைனா SQL சர்வர், அப்படி இல்லைனா வந்துட்டு ஆன்-ப்ரெம்ல எனக்கு சில ஃபைல்ஸ் இருக்குது, அதை நான் பிளாபுக்கு கொண்டு வரணும். இது மாதிரி நம்ம Azure விட்டு வெளியே போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவை செல்ஃப் ஹோஸ்டட் இன்டகிரேஷன் ரன் டைம். ஓகேவா, இப்போ இது வந்துட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அதை நான் காமிக்க போகிறதில்ல, ஏன்னா இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டில் இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தால் ஈஸி தான். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. வித்தின் Azure என்வாயர்மெண்ட் நம்ம எதாவது பண்ண போகிறோம்னா Azure இன்டகிரேஷன் ரன் டைம் இனஃப். ஓகேவா, அவுட் சைடு Azure என்வாயர்மெண்ட் நம்ம எதாவது பண்ண போகிறோம்னா செல்ஃப் ஹோஸ்டட் இன்டகிரேஷன் ரன் டைம் தேவை. ஓகேவா, SSIS இன்டகிரேஷன் ரன் டைம் இருக்குன்னா ஆன்-ப்ரெம்ல இருக்கிற SSIS பேக்கேஜஸை நான் Azure என்வாயர்மெண்ட்ல ரன் பண்ணணும் அப்படின்னா SSIS இன்டகிரேஷன் ரன் டைம் தேவை. ஓகேவா, இது மூணு தான் மெயின். இப்போ இந்த Azure இன்டகிரேஷன் ரன் டைம்ங்கிறது டிஃபால்ட். ஓகேங்களா, நான் எப்பெல்லாம் ஒரு டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணனோ அந்த டேட்டா ஃபேக்டரியோட சேர்த்து எனக்கு ஒரு Azure இன்டகிரேஷன் ரன் டைம் கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த ஃபோர்த் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு Azure இன்டகிரேஷன் ரன் டைம்ல நம்ம சூஸ் பண்ணோம்னா இருக்கிற இன்டகிரேஷன் ரன் டைம்லாம் லிஸ்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோ ரிசால்வ் இன்டகிரேஷன் ரன் டைம். இதுதான் டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து கிரியேட் ஆகிற இன்டகிரேஷன் ரன் டைம். நான் டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்டோ ரிசால்வ் இன்டகிரேஷன் ரன் டைம் இருக்கும். இப்போ இது மற்ற இன்டகிரேஷன் ரன் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் டெலிட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கும், ஆனால் இதுக்கு இருக்காது. ஓகேவா, ஏன்னா இது வந்து டிஃபால்ட், இது நம்ம டெலிட் பண்ண முடியாது. இது வந்துட்டு டைப், இப்போ இது நேம் டைப் வந்து வாட் டைப் ஆஃப் இன்டகிரேஷன் ரன் டைம், Azure இன்டகிரேஷன் ரன் டைம், Azure SSIS. இப்போ செல்ஃப் ஹோஸ்டட்னா நம்ம நியூ கிளிக் பண்ணி Azure செல்ஃப் ஹோஸ்டட்னு கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த திரும்ப செல்ஃப் ஹோஸ்டட்னு கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தா அது வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும். இப்போ நான் கிரியேட்னு சொல்லிட்டேன்னா சில ஸ்டெப்ஸ் இருக்கும், இது வந்து ஈஸி தான். அது என்ன ஸ்டெப்னா, கிளிக் ஹியர் டு லான்ச் த எக்ஸ்பிரஸ் செட்டப் ஃபார் திஸ் கம்ப்யூட்டர். இது சில டைம் ஒர்க் ஆகாது. ஓகேவா, இது வந்துட்டு விசார்ட் மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம செல்ஃப் ஹோஸ்டட் இன்டகிரேஷன் ரன் டைமை நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகேவா, மேனுவல் செட்டப்னா என்னன்னா, நான் ஒரு EXE டவுன்லோட் பண்ணி அந்த EXE இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ Chrome இன்ஸ்டால் பண்ணுறோம்னா Chrome EXE டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இன்டகிரேஷன் ரன் டைம். இது பண்ணும்போது அது கீ கேட்கும், ஒரு கடைசி ஸ்டெப்ல கீ கேட்கும். இந்த கீயோ இல்லை இந்த கீயோ காப்பி பண்ணி போடணும்னா செல்ஃப் ஹோஸ்டட் இன்டகிரேஷன் ரன் டைம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு இம்பார்ட்டன்ட் திங் டு கீப் இன் மைண்ட் வந்துட்டு, நான் செல்ஃப் ஹோஸ்டட் இன்டகிரேஷன் ரன் டைம் கிரியேட் பண்ணிட்டு நான் பாஸ் பண்ணாமல் விட்டேன்னா இட் வில் காஸ்ட் மணி. ஓகேவா, ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி டு keep the self-hosted integration runtime on every time. Okay, apart from this, if you want to learn more, I recommend you to go through in the page. Okay, இதுல வந்துட்டு integration runtimeனா என்ன, அதனால என்னெல்லாம் பண்ண முடியும். வித்தவுட் இன்டிகிரேஷன் ரன் டைம் நம்மளால ஒரு டேட்டா ஃப்ளோ எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. டேட்டா மூவ்மெண்ட் காப்பி ஆக்டிவிட்டிக்கும் ஒரு இன்டிகிரேஷன் ரன் டைம் தேவை. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்டிவிட்டி டிஸ்பேட்ச்னா என்னன்னா
அஸ்யூர் டேட்டா ஃபேக்டரியை தவிர்த்து நான் வேற எங்கேயோ ஒரு சொல்யூஷன், ஒரு நோட் புக் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், அப்படி இல்லைன்னா ஒரு சீக்வல் query எக்ஸிக்யூட் பண்ண போறேன் ஆன் ப்ரெம்ல அப்படின்னா நான் வந்துட்டு ஆக்டிவிட்டி டிஸ்பேட்ச்னு சொல்றாங்க. ஓகேவா? அஸ்யூர் சீக்வல் டேட்டாபேஸ்ல ரன் பண்றது, சீக்வல் சர்வர்ல ரன் பண்றது, வித்தின் டேட்டா ஃபேக்டரி பைப்லைன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தவிர்த்து பண்ற எல்லாமே ஆக்டிவிட்டி டிஸ்பேட்ச். இதுக்கும் இன்டிகிரேஷன் ரன் டைம் தேவை. ஸோ பேசிக்கலி நமக்கு ஒரு டேட்டா ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலோ, இல்லை ஒரு காப்பி ஆக்டிவிட்டி ரன் பண்ணணும்னாலோ, ஆக்டிவிட்டி டிஸ்பேட்ச் பண்ணணும்னாலோ, இல்லை எஸ்எஸ்ஐஎஸ் பேக்கேஜை ரன் பண்ணணும் அஸ்யூர் என்வாயர்மெண்ட்லனாலோ நமக்கு இந்த இன்டிகிரேஷன் ரன் டைம் தேவை. இட் இஸ் நத்திங் பட் அ கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா Azure integration runtime, self-hosted integration runtime, Azure SSIS. இது மூணுத்துக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ Azure integration runtime நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணலாம், காப்பி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம், ஆக்டிவிட்டி டிஸ்பேட்ச் பண்ணலாம். ஓகேவா? பட் செல்ஃப்-ஹோஸ்டட் இன்டெகிரேஷன் ரன்டைம்ல நம்மளால டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ண முடியாது. டேட்டா ஃப்ளோ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா ஃப்ளோ இருக்கு. I'll show you that. என்கிட்ட ஒரு டேட்டா ஃப்ளோ இருக்கு. இந்த டேட்டா ஃப்ளோல நான் வந்துட்டு சோர்ஸையும் சிங்கையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? சோர்ஸ் கிரியேட் பண்ணணும், சிங்க் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த சோர்ஸ்லயோ சிங்க்லயோ நான் செல்ஃப் ஹோஸ்டட் இன்டெகிரேஷன் ரன் டைமை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா என்னால முடியாது. அதாவது என்ன அர்த்தம்னா, டேட்டா ஃப்ளோவை யூஸ் பண்ணி ஆன் ப்ரெமுக்கு டேட்டா கொண்டு போகவும் முடியாது, கொண்டு வரவும் முடியாது அஸ்யூர்க்குள்ள. ஓகேவா? ரைட் நவ் டேட்டா ஃப்ளோ செல்ஃப் ஹோஸ்டட் இன்டெகிரேஷன் ரன் டைமை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டேட்டா ஃப்ளோவை வச்சு அஸ்யூருக்கு வெளியிலையும் டேட்டாவை கொண்டு போக முடியாது, அஸ்யூருக்கு வெளியிலேருந்து அஸ்யூருக்குள்ளேயும் டேட்டாவை கொண்டு வர முடியாது. ஓகேவா? அதுதான் வந்துட்டு மெயின் டிஃபரன்ஸ். Azure SSIS, as I told you earlier, SSIS பேக்கேஜ் எக்ஸிக்யூஷனுக்கு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்டிகிரேஷன் ரன் டைம்னா என்னென்ன டைப் இருக்கு, எதை எப்போ யூஸ் பண்ணணும், ஓகேங்களா அப்படிங்கிறத கவர் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ திங்க் ஐ கன்வேட். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? இது மாதிரி ஐம் பிளானிங் குட்டி குட்டி வீடியோஸ். ரொம்ப லெங்க்தியாக போனால் இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் எனிபடி. ஸோ ஐம் பிளானிங் டு மேக் சச் அ ஸ்மாலர் வீடியோஸ். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லெட் மீ நோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, உங்களுக்கு புரியுதா, இல்லை நம்ம ஏதாவது வேற சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Follow me on Twitter and LinkedIn so that you get updates then and there. Okay ma. That's it with me for this session. Next video la nama meet pannalam. Thank you so much.